ஸோ அது ப்ராக்டிக்கலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி அந்த கோர்சஸ்க்கான ஒரு விஷயம் நடக்கும் சார் ரிசர்ச் வைஸ். வரப்பே வந்து மாணவர்கள் நினைப்பாங்க என்ன ஏன்னா நம்மளாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு லேபுக்கு வந்துட்டோம்னா ஃபீல்டில் இறங்குறது ரொம்ப யோசிப்போம். ஆனால் இங்கே காலையில் காலையில் 7:30க்கு ஆரம்பிக்கும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது 5 மணிக்கு முடியும். ஆனால் விவசாயன்றதே 6 மணிக்கு தான் ஒரு விவசாயி ஒரு வயலில் போய் இறங்கி வேலை பார்ப்பார். அதே மாதிரி மாணவர்களுக்கு அந்த மனப்பக்குவத்து வரணும்னா இவங்க காலையில் 7:30க்கு அந்த ஃபீல்டுக்கு போவாங்க. காலையில் போய் ஈரத்தோடு அந்த மண்ணில் போய் கால் வைப்பாங்க. வைக்கிறப்ப தான் அதோட தன்மை தெரியும். அப்போ முதலாம் ஆண்டுலேருந்தே அவனுக்கு வந்து விவசாயம்னா என்ன, அவனுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருப்போம். அவனையும் நாற்று நடுறது, அதுலேருந்து வர நோய் எப்படி கண்ணிலே பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு சயின்ஸ். அவன் இயற்கையாக பார்த்து அதுலேருந்து என்னன்றதை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறப்ப என்ன எக்ஸ்போஷர்ஸ் இருக்குன்னு இப்போ அவங்களுக்கு படிக்கிறப்ப இங்கே என்னென்னா ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சி நிலங்கள் இப்போ கோயில்பட்டி ரிசர்ச் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை சிட்ரஸ் ரிசர்ச் ஸ்டேஷன், இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ஸ்டேஷனுக்கும் விசிட் போவாங்க. ஒரு கம்பெனினா நேரடியாக பார்ப்பாங்க, ஒரு விவசாயியோட நிலத்தை நேரடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க. அப்போ அவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவன் நேரடியாக போய் பார்க்குறப்ப அவன் அதோட கற்றுக்குறாங்க. அதில் இது இல்லாமல் இறுதி ஆண்டில் வந்து ஆல் இண்டியா டூர் போவாங்க. எல்லா ஸ்டேட்டும் கவர் பண்ணுற மாதிரி இப்போ பெங்களூர் எடுத்தா USA தார்வாட், கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, சாயில் அண்ட் கன்சர்வேஷன் டேராடூனு, இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்ரி சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்லேயும் அவங்க போய் 20 நாள் இருப்பாங்க. 15 நாள் ஆல் இண்டியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவன் அப்போ இன்னும் ப்ராட் மைண்டோட அவங்க கற்றுக்க போகிறாங்க. ஸோ ஜாப் வைஸ் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஜாப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டாக இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டாக இருக்கலாம். TNPSC எடுத்துட்டிங்கன்னா Group 4, Group 2, Group 2A1. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Group 2A கிளியர் பண்ணிவிட்டு ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி பேங்க் கேட்டகரி தனி, அதில் ஒரு 3 போஸ்டிங் இருக்கும், யாருக்குமே தெரியாது. பேங்க் ஆஃபீஸர் மெயினாக வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்லா படித்து முடிச்சோன்னு ஒரு பேங்க் ஆஃபீஸில் போய் செட்டில் ஆகிடலான்னு அப்படி ஒன்று இருப்பாங்க. நீங்கள் அந்த பேங்க் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் போஸ்ட்டு, இப்படின்னு ஒரு 3 போஸ்ட் இருக்கும். AFO, PO, S1 சொல்லி இது 3 துறையிலுமே சாதித்த மாணவர்கள் நம்ம கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட 75 மாணவர்கள் வந்து நீங்கள் பார்க்குற இந்தியன் பேங்க் ஜாபில் சேர்ந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரி 10 ஆண்டுன்னு சொல்லிட்டோம். இந்த 10 ஆண்டில் 1000 மாணவர்கள் எங்களுக்கு வெளியே போயிருக்காங்க. இப்போ நான் அதில் ஒரு 75 மாணவர்கள்னால் கடைசி ஒரு 3 வருஷத்துலேயே எனக்கு வந்து ஒரு 30 பேர் பேங்க் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, எல்லா நேஷனல், பஞ்சாப் யூனியன் பேங்க்கு, இது எல்லாரையும் ஈஸியாக போஸ்டிங் மாணவர்கள் படிக்கிற துறை இது கொடுக்குறோம்.